வாழ்க வளமுடன். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அவன்தாள் வணங்கி அவன் அருளாலே என் சிந்தை முழுவதும் நிரம்பியுள்ள என் குலதெய்வமான கருப்பண்ண சுவாமியின் அனுகிரகத்தினாலும் என்னுடைய உபாசனை தெய்வமாக இருக்கக்கூடிய பாலா திரிபுர சுந்தருடைய அனுகிரகத்தினாலும் இஷ்ட தெய்வமான சுப்பிரமணியருடைய அனுகிரகத்தினாலும் என்னுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் என்னுடைய குருமார்களுடைய வழிகாட்டுதல் படி இந்த 2026 குரு பேச்சு குரு பகவான் கடகராசியிலே உச்ச பலனை அடைந்து 12 ராசிகளுக்கும் என்ன விதமான பலன்களை கொடுக்கப் போகிறார் என்று நாம் ஒவ்வொரு ராசியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ராசி கடக ராசி. கோடான கோடி தெய்வங்களுடைய அனுகிரகத்தினாலும் இந்த பூமியிலே வாழ்கின்ற வாழப்போகிற அனைத்து ஜோதிடர்களுடைய குல தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் அனுகிரகத்திலும் அவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று என் வாக்கினிலே சரஸ்வதி தேவி நல்ல ஒரு வாக்கு சித்தியை கொடுத்து எல்லோருக்கும் எல்லாமே எப்பொழுதுமே கிடைத்திட அருள் புரிய வேண்டி இந்த குரு பயிற்சி பலன் எடுக்கின்றேன். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். கடகராசி அன்பர்களே, ஒரு படத்தில் வடிவேல் ஒரு காமெடி வரும் இல்லையா, கிளி ஜோசியம் பார்ப்பார். வெளிநாட்டுக்கே போகலாமா, துபாய்க்கே போகலாமா, இல்லை இங்கேயே ஒரு ஓரஞ்சாரமாக உட்காந்துருக்கலாமா என்னன்னு கேட்டு சொல்லி இப்படியே இங்கே உட்காந்துருந்தாலும் ஒரு 7.5 ஒன்று இருக்குது, அது தொல்லை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி அந்த காமெடி இருக்கு இல்லையா, இது கடகராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலையை சொல்லக்கூடியது. கடகராசி நேயர்களுடைய நிலையை அந்த காமெடி சொல்லுது. அப்படியே ஒவ்வொரு நாளும் திக்குன்னு, அதாவது ஒரு ஏற்றம் இறக்கமாக ஒரு நிலையில்லாத ஒரு வாழ்க்கை. எப்போ என்ன நடக்குது, இது நடக்குமா நடக்காதா, முயற்சி செய்யாது நடக்குது, முயற்சி செஞ்சால் தோற்று போயிடுது. அப்படியே ஒரு பதட்டம், நிதானமே இல்லாத நிலை கடகராசிக்கு. எதை எடுத்தாலும் தடைகள் இருந்துக்கிட்டு இருக்கு. சரி, இந்த குரு பயிற்சியாவது நம்ம நிலையை மாற்றுமா? கடகராசி அன்பர்களே, உங்களுடைய எண்ணங்கள் இந்த குரு பயிற்சி மாற்றுமா? கண்டிப்பாக மாற்றும், கவலையப்படாதீங்க. ராசிக்கு 2ல் கேது உட்காந்துருக்கார். நேராக பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்கார். இந்த கேதுவும் ராகுவும் சேர்ந்து குடும்பஸ்தானத்தை விட்டு அவமானப்படுத்தி கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அதிகமாக கடன் வாங்க வச்சு ரொம்ப அல்லோலப்படுத்திக்கிட்டு இருக்காரு. பாடி ஆதரவு கொடுக்க குரு பகவான் வராரா, நமக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவாரா? பிச்சு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோமே, இந்த ஒரே அமௌண்ட்டாக கொடுத்துட்டு ஒரே பக்கமாக கொஞ்சமாக வட்டி கட்டி அசலை கட்டி சொல்ல மாட்டாரா? உங்கள் நிலைமை புரியுது, குரு பகவானுக்கு புரியுது. அவர் கடகராசியிலே உட்கார உச்சமாகிறார். கடகராசிக்கு அவர் 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதி. சத்ரு ரோக ஸ்தானாதிபதி. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம்.
ஒரு 6ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். நான் பல பதவிகளை சொல்லியிருக்கிறேன். 6ஆம் அதிபதி 8லே உச்சமான 6ஆம் இடத்துடைய பலனை கொடுக்க மாட்டார், அவர் கெடுக்க மாட்டார். குருவால் உங்களுக்கு கெடுக்கக்கூடிய, உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய சக்தி, எனர்ஜி கிடையாது. அவர் 9ஆம் இடத்தினுடைய வேலையை தான் பார்ப்பார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அங்கே யார் இருக்கார் அப்படின்னா, கடகராசிக்கு 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதியும் 7ஆம் இடம் மாரகஸ்தானம், மாரகாதிபதியுமான சனி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அங்கே 9ஆம் இடத்துல இருந்து அவர் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அது கடகராசிக்கு பாதகஸ்தானம் வேற. சரி, இந்த காலகட்டம் குரு பகவான் என்ன விதமான பலன்களை கொடுக்க போகிறார்? 6ஆம் அதிபதி எதிரி, கடன், வியாதி, எல்லா விதத்திலையும் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தவர் அந்த பாவகத்தினுடைய பலனை கொடுக்க முடியாது. அப்போ கடன் அடைபடும், எதிரிகள் தொல்லைகள் கொஞ்சம் நிவர்த்தி ஆகும், வியாதிகள் சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள். வியாதிகள் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு ஒரு வியாதி இருக்கும், அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய, எல்லாம் 2ஆம் இடத்துக்கு கேது மாரஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய கேதுனால அது குரு தன்னுடைய பலத்தினாலே சரி செய்ய போகிறார். வெற்றி கிடைக்கும். போராட்டம், அதாவது என்னன்னா, எதிரி நண்பர்கள் சுற்றி, சொந்த பந்தங்கள் கூட, பங்காளிகள், சண்டை, குடும்பத்தில் சண்டை, பிரச்சனை, பேச்சுவார்த்தை இல்லை, வேலையில் பிரச்சனை, வேலையில் சதி வேலைகள், தனியாக பிஸ்னஸ் பண்ணுறன்னு ஆரம்பிக்கிறோமா, கைக்கு கிடைக்கிற மாதிரி கிடைக்குது, கிடைக்க மாட்டேங்குது. போராடிட்டு இருக்கிறதுக்கெலாம் நல்ல வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். எப்படி தெரியுமா? ஒரு 16 நாள் அவர் புனர்பூச நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருப்பார். அந்த காலகட்டம் மட்டும்தான் அவர் இதனால் எதுவும் நல்லது செய்ய முடியாது, நல்லதே செய்ய முடியாது குருபாவனால். அடுத்து பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய சனி நட்சத்திரத்தில் அந்த குரு பகவான் வராரு. அந்த சனி யாருன்னா 7ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் மாரகாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சனியை அவருடைய நட்சத்திரத்திலே வரார். எப்போ வரார் அப்படின்னா, ஒரு ஜூன் 17-18 தேதிக்கு மேலே அவர் அந்த இடத்துக்கு வராரு. ஒரு 90 நாள் பக்கம் அவர் பூச நட்சத்திரத்தில் இருப்பார். அப்போ 6ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 7க்கும் 8க்கும் உடையவருடைய நட்சத்திர சாரத்தில் உட்கார்ந்திருந்து, சனியுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்து பலனை கொடுக்க போகிறார். என்ன விதமான பலனை கொடுப்பார்? ஒரு வேலை வாய்ப்பு, வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும். தொழில் ஆரம்பிக்கிறவங்க நல்லா ஆரம்பிப்பீங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும். எதிரிகள் ஸ்தம்பித்து போயிடுவார்கள். குடும்பத்தில் கை ஓங்கும். அதாவது குடும்பத்திலே பிரச்சனை பிரிஞ்சிருக்கிறதெல்லாம் ஒன்று சேருவாங்க. யாராலையும் எதுவுமே இந்த காலகட்டத்தில் செய்ய முடியாது. அந்த ஒரு 3 மாதம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். 100% நல்ல ஒரு பலனை கொடுப்பார். அதற்கு பிறகு ஒரு 80 நாள் ஒரு ஆயுள் நட்சத்திரத்தில் போய் உட்கார போகிறார். புதனுடைய நட்சத்திரம் 12 கூடியவர், 3 கூடியவர்.
அவருடைய மனைக்கு பாதகாதிபதியும் அந்த புதன், ஆயுள் நட்சத்திர புதன் வந்து பாதகாதிபதி அவருடைய மனைக்கு, குருவுக்கு. அந்த காலகட்டம் எதிரிகளுடைய கை ஓங்கும், தடுமாற்றம் வரும், கொஞ்சம் ஒரு தடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் திருமண வாய்ப்புக்கு உண்டான வாய்ப்பை கொடுப்பார். இந்த குரு பகவான் கடகராசிக்கு ஒரு திருமண வாய்ப்பை கொடுத்துட்டு தான் போவார். இந்த காலகட்டம், அதாவது வந்து ஒரு அக்டோபர்லேருந்து ஒரு டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கோபப்படாதீங்க, அமைதியாக இருங்க. அதற்கு பிறகு மக நட்சத்திரம் சிம்ம ராசியில அவர் போறார். அந்த காலகட்டம் குருவுடைய வீடான தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அது 6ஆம் இடமாகவும் 9ஆம் இடமாகவும் வருது. அந்த காலத்தில் மிக நல்ல ஒரு பலனை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரும், புதிய வாய்ப்புகள் தேடி வரும், வியாதிகள் சரியாகக்கூடிய நேரமாக இருக்குது. அந்த காலகட்டம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. பொதுவாக கடகராசிக்காரங்க நண்பர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கொஞ்சம் தடைகள் வரதான் செய்யும், ஆனால் அந்த அளவுக்கு குரு பகவான் கெடுக்க மாட்டார். அந்த காலகட்டத்திலே நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். கடகராசி அன்பர்கள் சுதர்சன வழிபாடு, சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணுங்க. இந்த குரு பகவான் நல்ல விதமான பலன்களை கொடுப்பார். எதிரிகளில் டென்ஷன் ஆகாது, எதிரிகள் அதிகமாக தான் இருப்பாங்க. அந்த குரு பயிற்சியில் வந்து இந்த 13 மாத காலத்தில் ஒரு 6-7 மாதம் நல்ல விஷயங்களை செய்வார். அதுக்கு ராகு கேது போக இருந்துருவார். 2ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் கேது கெடுக்கிறார். அப்புறம் கடகராசிக்கிறப்ப ஒரு கடக கேது ஒரு விதமான யோகத்தை பலத்தை கொடுத்துருவார். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கடகராசிக்காரங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இடத்திலே அன்பு பாசத்தை செலுத்துங்கள். குடும்பத்தில் ஈகோ பார்க்காதீங்க. குடும்பத்தில் ஈகோ பார்த்தா நண்பர்களுடைய சதி வேலைகள் உங்களுக்கு அதிகமாக வரும். அப்போ மன உளைச்சலில் வந்து தடுமாறி போயிருவீங்க. நண்பர்கள் உதவி கிடைக்கும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வாக்கில் உங்களுக்கு நண்பர்களோட உதவி கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடியது நடக்காது. முயற்சி பண்ணுங்க. இந்த கடகராசி சக்கரா புள்ளின்னு சொல்லக்கூடிய இந்த சக்கரா தியானத்தில் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சக்கரங்களை சொல்லுவாங்க. அதில் வந்து சுவாதிஷ்டானம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய கற்பனைகளும் நெகட்டிவ் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, நான் எல்லா பக்கம் சொல்லியிருக்கிறேன், நம்முடைய கற்பனைகள் சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து கற்பனையை நிஜமாக்கக்கூடிய சக்தி எங்கே இருக்குதுன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த டைரக்டர் நடிகர்களுக்கு இருக்குது. இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சுவாதிஷ்டானம் வந்து சமநிலையில் இறங்கிட்டு இருக்கும் அந்த சக்கரா. அதனால தான் அவங்கள கற்பனைகளை வந்து நிஜமாக்க வைக்க முடியுது. அது அதிகப்படியாக வேலை செய்கிறதுனால தான் எந்த ஒரு நடிகர்களுக்குமே வந்து குடும்ப வாழ்க்கைக்கு எடுத்து போயிடுது. தியானம் பண்ணுங்க.
உங்களுக்கு தேவையான கற்பனைகள், வீண் கற்பனை, நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த இடம் நெகட்டிவாக உருவாக்கக்கூடிய இடம். நீங்கள் ஒரு நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக இருங்க, தியானம் பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு வெற்றியை கிடைக்கும், மிக அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும். பொதுவாக சொல்கிறதா இருந்தால் நல்ல விதமான பலன்களை தான் கொடுப்பாரு. அந்த குரு கடகராசியில் உச்சமாகிறதும், மாரகஸ்தானத்திலே 2ஆம் இடத்திலே கேது உட்கார்ந்துருக்கிறது தான் இன்னைக்கு இந்த அரசியல் மாற்றம். எப்படி நம்ப முடியாத விஷயங்கள் நடந்ததோ, யாரும் எதிர்பார்க்காத மாற்றம் தமிழகத்திலே நடந்ததோ, அதே போல் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காது, எதிர்பார்க்காத விஷயங்கள் உங்களுக்கு நடந்து பிரமிக்க வைக்க சந்தோஷத்தில் திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலைகள் தடைகளில் வரும், நடக்காது. ஆனால் எதிர்பார்க்காத விஷயங்கள் உங்களுக்கு தானாக நடக்கும் இந்த குரு பயிற்சினால. இந்த கடகராசிக்காரங்க எந்த சூழ்நிலையும் மன உறுதியை இழக்காதீங்க. 100% வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. நடுவில் கொஞ்சம் ஒரு 2 மாதம் தடைகளை கொடுக்கும், அவ்வளோதான். உங்கள் ஜாதகத்திலே அந்த குரு நல்ல இடத்துல இருந்தாலோ, நல்ல ஒரு தசா புத்தி நடந்து கொண்டு இருந்தாலோ, இந்த பாதிப்புகள் பெருமளவு குறைக்கும், நல்ல விஷயங்களே நடக்கும். சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணுங்க, மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.